உங்க வாழ்க்கையில கஷ்டம் நீங்க வேண்டுமா? கவலைப்படாதே. மனசை அமைதியாக வைத்து முருகன் சொல்வதை கேள். கஷ்டம் வருவது தவறில்லை. அது உன்னை பலப்படுத்த வருது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பாடம். ஓடாதே, உடையாதே, பயப்படாதே. தைரியமாக நில். முருகன் சொல்றார், நம்பிக்கை விடாதே. இன்று நீ அழுகிற இடத்தில் நாளை நீ சிரிப்பாய். உன் உள்ளம் தெளியும். வழி தெரியாத இடத்துல வழி திறக்கும். முடிவு இல்லாத பிரச்சனைக்கு முடிவு வரும். நீ மட்டும் நம்பிக்கை விடாத. வாழ்க்கையில கஷ்டம் நீங்க வேண்டுமா? அப்படின்னா மனசை மாற்று, எண்ணத்தை மாற்று, நம்பிக்கையை பிடித்துக்கொள். முருகன் சொல்வதை கேள். தைரியமாக வாழ். நேர்மையாக நட. விடாமுயற்சி செய். இன்று நீ தோல்வி அடைந்த இடத்தில் நாளை வெற்றி பெறுவாய். வாழ்க்கை சோதிக்கும். ஆனால் நம்பிக்கை உள்ள மனசை அது வெல்ல முடியாது. கஷ்டம் வந்தால் என்ன செய்யணும்? முதலில் பயத்தை விடு. இரண்டாவது உன் முயற்சியை அதிகப்படுத்து. மூன்றாவது இறைவனை முழு மனதோடு நம்பு. முருகன் அருள் இருந்தால் தடையெல்லாம் தடையில்லை. அது வெற்றிக்கான படிக்கட்டு. உன் மனசுக்குள் சொல்லிக்கொள், நான் பலவான், நான் தோற்க மாட்டேன். முருகன் என்னுடன் இருக்கிறார். இந்த ஒரு நம்பிக்கை உன்னை உயர்த்தும். கஷ்டம் நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகம். ஆனால் உன் தைரியம் நிரந்தரமாக வேண்டும். அதனால கவலைப்படாத. முருகன் பாதம் நினைச்சு ஒரு நிமிஷம் அமைதியாயிரு. உன் உள்ளம் தெளியும். வழி தெரியாத இடத்துல வழி திறக்கும். முடிவு இல்லாத பிரச்சனைக்கு முடிவு வரும். நீ மட்டும் நம்பிக்கை விடாத. வாழ்க்கையில கஷ்டம் நீங்க வேண்டுமா? அப்படின்னா மனசை மாற்று, எண்ணத்தை மாற்று, நம்பிக்கையை பிடித்துக்கொள். முருகன் சொல்வதை கேள். தைரியமாக வாழ். நேர்மையாக நட. விடாமுயற்சி செய். உன் வெற்றி நிச்சயம். எனக்கு முருகன் அருள் உண்டு என்று உறுதியாக நம்பு. அந்த நம்பிக்கை உன் உயிர்காற்றாக இருக்கட்டும். வாழ்க்கை எப்போதும் சீராக இருக்காது. சில நாட்கள் சிரிப்பாய், சில நாட்கள் அழுவாய். ஆனால் அந்த எல்லா நாள்களிலும் நீ முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். முருகன் சொல்கிறார், உன் மனதை சுத்தமாக வை. பொறாமை, கோபம், பயம் இவைகளை விடு. நல்ல எண்ணம் வைத்தால் நல்லதே நடக்கும். உன் உழைப்பை யாரும் தடுக்க முடியாது. காலம் தாமதிக்கலாம், ஆனால் நீதியை மறக்காது. இன்று உனக்கு தெரியாமல் நடக்கும் பல விஷயங்கள் நாளை உன் நலனுக்காக நடந்தவை என்று புரியும். அதனால அவசரப்படாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரியான நேரம் உண்டு. அந்த நேரம் வரும் வரை பொறுமையாக உழைப்பு செய். கஷ்டம் வந்தால் அது முடிவல்ல, அது மாற்றத்தின் தொடக்கம். உன் மனதை உறுதியாக வைத்தால் எந்த புயலும் உன்னை வீழ்த்த முடியாது. முருகன் பாதம் நினைத்து ஒரு நிமிடம் கண்மூடு. உன் உள்ளம் அமைதியாகும். அந்த அமைதியில் தீர்வு பிறக்கும். நம்பிக்கை உன் ஆயுதம். தைரியம் உன் கவசம். முயற்சி உன் வழி. முருகன் அருள் உன் துணை. இதை பிடித்து கொண்டால் உன் வாழ்க்கையில் கஷ்டம் நீங்குவது நிச்சயம். வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல் இருக்கும் சில நேரங்களில். ஆனால் அந்த போரில் நீ ஒற்றையாக இல்லை. முருகன் உன் மனோருதியிலே இருக்கிறார். நீ தளராமல் இருந்தால் எந்த சோதனையும் நீண்ட நாட்கள் நிலைக்காது. நினைத்துப் பார், கடந்த காலத்தில் நீ எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறாய். அப்போது கூட நீ இது முடியாது என்று நினைத்திருப்பாய். ஆனாலும் இன்று நீ அதைவிட பலமாக இருக்கிறாய். அதே போல இப்போதைய பிரச்சனையும் நாளை ஒரு பழைய நினைவாக மாறும். முருகன் சொல்கிறார், உன் இலக்கை தெளிவாக வை. கவலை உன் கவனத்தை சிதறவிடாதே. தினமும் சிறு முன்னேற்றம் செய். சிறு முயற்சிகள் சேர்ந்து பெரிய வெற்றியாக மாறும். பொறுமை இருந்தால் பயன் கிடைக்கும். உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிடாதே. ஒவ்வொருவருக்கும் தனி பாதை, தனி நேரம். உன் நேரம் வரும்போது யாராலும் தடுக்க முடியாது. அதுவரை உழைப்பு நிறுத்தாதே, நம்பிக்கை குறைக்காதே. மனசு உடைந்தால் முருகன் பெயரை நினை. ஓம் சரவண பவான் அரு தமரராமம் என்று மனதில் சொல்லு. அந்த ஒளி உன் உள்ளத்தில் சக்தியை உருவாக்கும். உன் இதயம் பலமாகும். பயம் மெதுவாக விலகும். இஷ்டம் உன்னை சோதிக்கும், ஆனால் அது உன்னை உருவாக்கவும் செய்கிறது. அந்த உருவாக்கத்தை ஏற்றுக்கொள். தைரியமாக நட. நேர்மையாக வாழ். விடாமுயற்சியுடன் முன்னேறு. முருகன் அருள் உன் வாழ்க்கையில் ஒளிபரப்பு.